ஹாய். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு புக்கை வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நம்ம தலைவர் வந்து ஒரு புக்கு எழுதியிருக்காரு. என்னப்பா திடீர்னு தலைவர்லாம் சொல்கிற அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். அந்த தலைவர் யார் அப்படிங்கிறத நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பார்த்தீங்களா, கண்டிப்பாக ஒரு தலைவர் தானே. ஸோ அவர் செகண்ட் புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தார். சரி, இவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தை நான் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது இதை பற்றி நிறைய போட்டிருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு உடனே ஆர்டர் போட்டேன். ஆர்டர் போட்டால் வந்தாச்சு. ஸோ ரொம்ப அந்த மைண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். அதுலேருந்து சில குட்டி ஸ்டோரிஸ் கூட உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஈவன் அந்த ட்ரெயின் கதை கூட அதில் அழகாக எழுதியிருப்பார். அது மாதிரி இந்த புக்கில் என்ன எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நான் உங்களோட படிச்சுக்கிட்டு உங்களோட வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ கவரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக வேறு லெவலில் இருந்தது. ஸோ ரெட் கலரில். ஸோ புக் நேம் வந்து பார்த்திங்கன்னா லைட்னிங் கிட். ஸோ லைட்னிங் கிட் அண்ட் 64 வின்னிங் லெசன்ஸ் ஃப்ரம் த பாய் ஹூ பிகேம் 5-time வேர்ல்ட் செஸ் சாம்பியன் பை விஸ்வநாதன் ஆனந்த். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. கவர் வேறு லெவலுக்கு உண்மையாக சொல்ல போனால். அண்ட் மைண்ட் மாஸ்டர் பார்த்துருப்பீங்க, அது பிளாக் கலரில் இருந்திருக்கும். அண்ட் இங்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப இதுவாக போட்டிருக்காங்க. இங்கே ரொம்ப ஒரு மைன்யூட்டான ஒரு விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுதா தெரியல. இங்கே ஒரு ரோப் மாதிரி ஆட் பண்ணியிருக்கிறாங்க. பான்லேருந்து அந்த ரோப் வந்து பார்த்திங்கன்னா ரூக் மேலே போயிட்டு ரூக்லேருந்து நைட் மேலே போகுது. இப்போ அந்த ரோப்பை பிடிச்சி ஜம்ப் பண்ணி அவர் இப்போ பிஷப்பை நோக்கி போயிட்டுருக்கிறாரு. அடுத்து கிங், அந்த மாதிரி சூப்பராக ஒரு இலுஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குது. அண்ட் இப்போ நம்ம வந்து குயிக்காக வந்து இண்டெக்ஸ் பேஜை வந்து உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஸோ அதான் இதில் வந்து 64 லெசன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கு நான் வந்து ஸ்க்ரீனில் போடுறேன் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் இது தான். ஸோ செகண்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்காரு, ஆக்சுவலாக இதை 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காரு. த ஓப்பனிங், ரெடி செட் செஸ், த பேசிக்ஸ் ஆஃப் த கேம், அண்ட் அதுக்கப்புறம் ஜாயின் மீ இன் அ கேம், பின் அதுக்கப்புறம் பீஸ் பை பீஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஸோ ஓப்பனிங்னா அவர் எப்படி உள்ளே வந்தார், அண்ட் தென் ஜாயின் மீன் அ கேம்னு சொல்லும்போது அவர் எப்படி உள்ள கேமில் வந்து ஆட ஆரம்பித்தார். அதாவது போட்டிகளெல்லாம் வந்து அவர் இங்கே மீன் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு ரீட் பண்ணிவிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது புத்தகத்தை பற்றி ரிவ்யூவோ இல்லை இம்ப்ரெஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே போல் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்.